வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்லாம் உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க, கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறேங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்ககிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பயிற்சியில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. சனி பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி அண்ட் சிம்ம லக்னம். வாங்க இந்த 2025 சனி பயிற்சி சிம்ம ராசி சிம்ம லக்னம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சந்திரன் போட்டுக்கிற ராசிக்கு லக்னத்துக்கு லக்னம் போட்டாச்சு. இப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னாவே ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்கும். அட்டம சனி சார், 8 சனி சார் எல்லாம் பயப்படுவீங்க. இந்த 8 சனி உங்களுக்கு என்ன பண்ணணும் தெளிவா சொல்றோம் பாருங்களேன். நம்ம இந்த எஸ்கே அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு அட்டம சனியை பத்தி நீங்க பயப்பட வேண்டாங்க. அதாவது இந்த அட்டம சனி 2 வருஷ காலகட்டத்தை நீங்க என்ன மாதிரி நீங்க பண்ணும்போது இந்த அட்டம சனிலேருந்து நீங்க தப்பிக்கலாம் சொல்ல போறாங்க. அதே மாதிரி இந்த அட்டம சனி காலகட்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் நான் சொல்ல போறேங்க. அதே மாதிரி இந்த அட்டம சனி காலகட்டத்தில் தான் உங்களுக்கு செல்வ நிலை உயரப்போகுது. குழந்தை இல்லைன்னு சொல்றது சிம்ம ராசி சிம்மக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அட்டம சனி காலகட்டத்தை தான் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். புரியுதா? அப்போ உங்களுடைய செல்வ நிலை உயர்ற காலமா இருக்கு, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிற அந்த புத்திர பாக்கியம் பெற்று தரக்கூடிய காலமா இந்த அட்டம சனி இருக்கு. இந்த அட்டம சனியை பத்தி நீங்க பயப்பட வேணாங்கிறத விளக்கமும் நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த அட்டம சனி காலம் என்ன நம்ம பண்ணணும், என்ன மாதிரி தானங்கள் பண்ணணும் நம்ம சொல்லப்போம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கன்வியூஸா பாருங்க. புள்ளி விவரம் எடுத்து பார்க்கும்போது நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ரேட்டிங் நல்லா இருக்கு, வியூஸ் நல்லா இருக்கு, ரேட்டிங் நல்லா, ஆனா சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கு. அதாவது சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க, கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அதாவது தான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும் இல்லையா? இப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்களை மாதிரி எத்தனை சிம்ம ராசிக்காரங்க, எத்தனை சிம்ம ராசி லக்னம், சிம்ம ராசி பிளஸ் லக்னம் 2 சேர்ந்தும் இருக்காங்க, வெறும் லக்னம் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பயத்தை போற கடமை நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டம சனியை பத்தி நீங்க பயப்பட வேணாம். ஒரு சில முன்னெச்சரிக்கை இருந்தா மட்டும் போதும். அது என்ன நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, நம்ம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த சனி பயிற்சியை பார்ப்போங்க. அட்டம சனி அதாவது ஒரு பழமொழியா இருக்குங்க,
அகப்பட்டவனுக்கு அட்டம சனி, ஓடுனவனுக்கு 9ல குரும்பாங்க. அப்போ ஒருத்த மாட்டிக்கிட்டானா அஷ்டம சனி என்ன பாடுபடுத்துமோ அது மாதிரி இருக்கும்பாங்க. நான் அந்த காலத்துல அரசாட்சி தானே, அப்ப அரசன் என்ன முடிவு பண்றேன்னு அதுதான் தண்டனை. அப்போ இந்த அட்டம சனி என்ன சார் எனக்கு பண்ண போகுதுன்னா, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா 7ல சனி பகவான் இருக்கார். சனி பயிற்சி காலம் வரைக்கும் சனி பகவான் 2 ஆண்டுகளா இந்த 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல சனி இருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடந்த காலம்லாம் எக்கச்சக்கமான பிரச்சனைங்க. கணவன் மனைவிக்குள்ள முதல் அடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அடுத்தபடி நண்பர்களால் ஏமாற்றம், நண்பர்களால் முதுகுல குத்தப்பட்ட எத்தனையோ சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பனை நம்பி இல்லைன்னா ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிச்சேன் சார், அந்த கூட்டு தொழில நான் தொடங்கி 2 மாசம் முழு நல்லா போச்சு சார், அப்புறம் அதுல கூட்டு இணைஞ்ச எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க சார், என்னால தொழில் பண்ண முடியல சார். இது ஒரு பக்கம். அதாவது நண்பர்களால ஏமாற்றம் அடைந்த பலர் சிம்ம ராசி சிம்மலக்காக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனை கொடுத்துருந்தாருங்க. ஏன்னா கும்பத்துல அவர் ஆட்சி, இங்க அவர் கும்பத்துல மீனத்துக்கு போனாருன்னா இன்னொருத்த வீட்டுல உட்கார்றாரு. ஆனா இது கும்பத்துல சனி இருந்துட்டு இருக்காரு இல்லையா, கும்ப ஆட்சி வீடு, சொந்த வீடு இல்லையா. அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு சில சிம்ம ராசி சிம்ம நண்பர்கள் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழில் ரீதியா பிரச்சனைகள். கூட்டு தொழில் பண்ண சார், கூட்டு தொழில் கை கொடுக்கல சார், விட்டு போயிட்டாங்க சார். கணவன் மனைவில புரிதல் இல்லை சார், ஏதோ வாழ்றோம். பலர் பாத்தீங்கன்னா வாழ்வாங்க, ஆனா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான சுகங்கள் உள்ள அடங்கியிருக்கும். பலர் பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க. இது மாதிரி சூழல் கொடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குருவோட வீடு சொல்ல 8ஆம் இடத்துக்கு போறார். இது வரைக்கும் 7ல இருந்துட்டு படாத போடுங்க, கொஞ்சம் சொல்லிக்கிட்டே போலாம். தொழில பிரச்சனை, கணவன் மனைவில பிரச்சனை, வாக்குவாதங்கள், தகப்பனாரோட பிரச்சனை, தகப்பனாருக்கு உடல் சரியில்லை. சிலருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து சனி என்ன பண்றாருன்னா சிம்மத்தை பார்ப்பார். சிம்மம் தகப்பான சாணம் இல்லையா, ஒரு சிலர் தவறு இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அந்த சுய ஜாதகத்துல அவரோட நிலையை பொறுத்து மாறும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த அட்டம சனி 8 சனி என்ன சார் பண்ண போகுது? 8 சனி நல்லா பாருங்க, உட்காருறது குருவோட வீட்டுல. உட்காரு யார் வீட்டுல? குருவோட வீட்டுல. குரு உங்களுக்கு எத்தனை இடம் சொல்லுங்க? குரு 8ஆம் இடம் பிளஸ் உங்களோட 5ஆம் இடம். 5க்கும் 8க்கும் உரியவன் குரு. இவரோட 8ஆம் வீட்டுல போயிட்டு சனி உட்காராரு. சார் இயற்கையாவே எனக்கு குரு 8ஆம் இடம் ஆச்சு சார், 8ஆம் இடத்துல குரு எப்படி பண்ணுவாருன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. குரு பயிற்சி பார்த்தா மே மாசம் இருக்கு. இந்த மே மாசம் குரு பயிற்சியில உங்களுக்கு 10ல இருந்து ஆட்டி படைச்சது குரு இங்க 11 ஷிஃப்ட் ஆயிடுவார். அப்ப மே மாசம் குரு ஷிஃப்ட் ஆகிறாரு பாத்தீங்களா. குரு ஷிஃப்ட் ஆனா எங்க போறாரு? 8ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க வந்துடுறாரு? 11 வந்துடுறாரு. வீடு கொடுத்தவன் 11 உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுல இருக்கனால எந்த ஒரு கெடுபாலும் கெடுக்க முடியாதுங்க யாரையும். கரெக்டா? ஒரு பாயிண்ட் கிளியர் ஆச்சு. உங்களுக்கு அடுத்தபடி சொல்றேன் பாருங்க. இந்த குருங்கிறது பாத்தீங்கன்னா இயற்கையாவே காலபுருஷன் தத்துவத்துல பாத்தீங்கன்னா குரு சுபர், முழு சுபர். இந்த குருவோட வீடு பாத்தீங்கன்னா அங்க யாரு அமர்ந்தாலும் கெடுக்க முடியாது. குரு முழு சுபரு, அவரோட வீட்டை யாரு அமர்ந்தாலும் கெடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நல்லவன் வீட்டுல கெட்டவனால கெட்டது செய்ய முடியாது. கெட்டது செய்ய இந்த நல்லவர் விட மாட்டாருங்க. அப்போ நன்மை செய்யற இடத்துலதான் அமர்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா குரு 11 வந்துரு. 8ஆம் அதிபதி 11ல கோச்சாரத்துல பார்த்தா சனி பகவான் 8ல. அப்படி இருக்கும்போது வெளிநாடு போடுவாங்க பாதி பேர். வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா இருக்கு. வெளிநாடு போகணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த காலகட்டத்துல சார் 8 சனிங்கிறது நீங்க பாசிட்டிவா சொல்றீங்களா சார்னா, ஏன்னா குரு 11 வீடு கூட்டம் 11 கோயில் உட்காரும் போது இங்க 8ல ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. சரி, அடுத்தபடியா இந்த குருவோட பார்வைகள் எங்க இருக்குன்னு 11 குரு அமர்ந்த பிறகு குருவோட பிறகு 3ஆம் இடத்துல விழுதுங்க. மனசுல ஏதோ சோகங்கள் இது வரைக்கும் வெளில சொல்ல முடியாத சோகத்துக்கெல்லாம் போட்டு புழுங்கி 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 ஒரு ஒரு இன்னல்ல இருந்தவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா குரு பேச்சு குரு பார்க்கும் போது உங்களுடைய மனது அளவுல ஒரு முன்னேற்றம், மனதளவு நம்பிக்கை, என்னால முடியும், நான் செய்வேங்கிற நம்பிக்கை குரு கொடுக்கப்படும். இதே சமயத்துல குரு 11 இல்லையா, குருங்கிறது என்ன? ஒரு போதகர், அதாவது ஒரு ஆசான். இவர் அமரும் போது 3ல நம்ம ஒரு கான்பிடண்டா இருப்போம். 2வது எனக்கு இது தெரியும், நான் 2 பேர் சொல்லுவேங்க மனப்பாங்கு உங்களுக்கு ஏற்படுத்த போறாருங்க. அடுத்தபடியா இந்த குருவோட பார்வை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ல விழுதுங்க. 5ங்கிறது உங்களுடைய புத்திரஸ்தானம். இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றது எல்லாருக்குமே குழந்தை பாக்கியங்க. குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த போறாங்க சார். ஐவிஎஃப் பண்ணலாமா, செயற்கை கருத்துரு பண்ணலாமா, எனக்கு இயற்கையாவே எனக்கு கரு தரிக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கா? இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற ஓராண்டு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் நிதர்சனமா இருக்குங்க.
புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் புத்திரக்காரகன் குரு பகவான், தனக்காரகன், புத்திரக்காரகன், குடும்பக்காரன். தனது நேர்பார்வையில் தன் வீட்டை உங்களுக்கு 5ஆம் இடம் இங்க வலு பெறுவீங்க. தான் வீட்டை தானே பாக்குறாரு. அப்போ 5ஆம் இடம் வலு. 5ஆம் இடம் கூட பூர்வ புண்ணியஸ்தானம் கூட. நீங்க என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் சொல்லக்கூடியது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தை இவர் பாக்காருங்க. இதுதான் புத்திரஸ்தானம். உங்களுக்கு காதல் ஸ்தானம். காதல்ல இருந்து எனக்கு திருமணம் ஆகல சார், காதல் எனக்கு வந்து ஒரு வகையான கஷ்டமா போயிட்டு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே இந்த காதலும் கை கூடும். அதே மாதிரி பாரு உங்களுக்கு புத்திர பாக்கி கம்பல்சரி இருக்குங்க சார். நான் செய்கை கருத்து இருப்பா தாராளம் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இயற்கை கருத்து இருக்குமா, கண்டிப்பா ஆலங்குடி போங்க, குரு வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க குரு பகவானை ஏன் சொல்லிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணி வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை அணிந்து குரு பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இருக்கின்ற 360 நாள் ஒரு வருட காலகட்டத்துல உங்களுக்கு கம்பல்சரியா கண்டிப்பா சிம்மராசி சிம்மர்கள் குழந்தை பையன் கம்பல்சரி இருக்குங்க. அடுத்தபடியா குரு எங்க பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. குரு பயிற்சிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. குரு பயிற்சிக்கு பிறகு இதுவரைக்கும் கணவன் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தீர்த்து வைக்க போறாரு. இது எல்லாமே பாசிட்டிவ். ஓகேவா? சரி சார், இதுல எனக்கு வந்து இந்த சனியோட பார்வை எப்படி சார் எனக்கு இருக்கு? இப்பெல்லாம் பாசிட்டிவ் சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும்? இந்த காலம் என்ன மாதிரி சிக்கல்கள் நீங்க சந்திக்க ரெடியா இருக்கீங்க, என்ன பண்ணலாம்? இந்த பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா சிலருக்கு வீடு கட்டுற வாய்ப்பு வரும், இடம் வாங்குற அமைப்பு வரும், சகோதர ஆதாயங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து முன்னோர்கள் ஆதாயம் இருக்கு, வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கு, பெரியவர்கள் மூலியமா ஆதாயங்கள் இருக்கு. இப்போ நம்ம எது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. சனி 8னா ஃபர்ஸ்ட் வண்டி வாகன விபத்து. அப்ப என்ன பண்ணணும், வண்டி வாகனம் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரவு நேரம் பயணம் வேண்டாம். புரியுதா? அதே மாதிரி மித வேகம் நல்லது. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஸ்லோவா போங்க, எப்பவுமே வேகம் வேணாம், நிதானமா இருங்க. ஏன்னா இந்த கால சனிங்கிறது ஒரு மாயத்திரை. இந்த மாயத்திரை எப்ப என்ன பண்ணி யாருக்கும் சொல்ல முடியாது. புரியுதா? சனி மகா தசை இருக்கு, சனியோட புத்திகள் நடக்குது உங்களுக்குன்னா கொஞ்சம் கவனமா அதிகமா உங்களுக்கு தாக்கம் இருக்கும். அப்ப கவனமா இருங்க. சரி, இல்லைன்னா ஜஸ்ட் 10% தான். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வைகள் எங்க சார் இருக்கு? சனியோட பார்வைங்கிறது 10ல விழுந்து சார். 10 வேலை, ஃபர்ஸ்ட் வேலையில பிரச்சனை கொடுக்க போறாருங்க. வேலையில ட்ரபிள் இருக்க போகுதுங்க. அப்ப வேலை என்ன சார் பண்ணணும்னா, வேலைகள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து சில நேரங்கள் நமக்கு வந்து காது கேட்காது, பல நேரங்கள் வாய் பேசாதுன்னு இருந்துக்குவோம். ஒருத்தங்க ஒண்ணு சொல்றாங்க, ரியாக்ட் பண்ணீங்கன்னா சனி பகவான் ஆக்டிவேட் ஆகும். புரியுதா? உங்க மேல பழி சொல் விழும். அந்த பழி சொல் காலப்போக்கில் அதுவே மறைஞ்சிடும். ஒருத்தவங்க சொல்றாங்க, ரியாக்ட் பண்ண தேவையில்லை. நீங்க தான். புரியுதா? உங்க மேல வந்து யார் என்ன சொன்னாலும் உங்க சைடு உண்மை இருக்கும்போது அது வந்து உண்மைதான் ஜெயிக்குமே தவிர பொய் என்ற மாயை கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? சரி, வேலையில ஒர்க்லோடு, வேலையில ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, வேலையில நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு எதிரிகள் உருவாக்க போறாங்க. இது எங்க 10ஆம் ஸ்தானம் இல்லையா, கர்மஸ்தானம் இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, குடைச்சல் கொடுக்கறது ஆளுங்க வந்து சேருவாங்க. இந்த குடைச்சல கண்டுக்காதீங்க. புரியுதா? யார் என்ன சொல்லிட்டு போட்டு நீங்க தான். புரியுதா? அது ஒண்ணு பாத்துக்கோங்க. உங்க வேலை கட்டாருங்க, உங்க டைமிங் கட்டா போது உங்க ஹெச்சு போட்டு நான் இப்படிதான் இருந்து நீங்களாவே இருக்கு. அது ஒண்ணு பாத்துக்கோங்க. அடுத்தபடியா இதா பண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, சனி பகவானோட பார்வை ரிஷப வீடு. ரிஷபங்கிறது சுக்கங்கிறது பெண் ஸ்தானம். அப்போ வேலை செய்யற இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே கவனமா இருந்துக்கோங்க. நீங்க நல்லது பண்ண போக கெட்டதா மாற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா மாமனார் மாமியார் மிக கவனமா இருந்துக்கோங்க. திருமணம் ஆச்சு சார், மாமனார் மாமியார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருந்துக்கோங்க. அத்தை வகை உறவுல கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் சம்பந்தமான பொருட்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை தான். புரியுதா? அடுத்தபடியா சனியோட போற எங்க 2ஆம் என்ன உங்களுக்கு வாக்குஸ்தானம். வாக்க சனி பாக்குறார், லக்கணத்துல கேது இருக்க. அப்போ வாக்க சனி பார்க்கும்போது நம்ம பேசுறது எரிச்சல் கட்டும், அடுத்தவங்க தப்பா புரியும். நீங்க நல்லது சொல்றது அப்படியே ரிவர்ஸா காட்டுவார். நீங்க பண்ணீங்க ஒரு காரியம் பண்றீங்க, அதுல 99.9% நல்லது, 0.1% கெடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெடுதலை அப்படியே எக்ஸாபிளிஷ் பண்ணி எவ்வளவு பெருசா ஊத முடியுமோ அவ்வளவு பெருசு ஊதி காட்டுவாங்க. நீங்க பண்ண நன்மை கண்ணுக்கு தெரியாது. நீங்க பண்ண தீமையை மட்டும் எடுத்து காட்டக்கூடிய காலமா இருக்கு. அப்போ பேசும்போது இடமறிந்து சூழல இருந்து பேசணும்.
இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சு குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி வாய் சம்பந்தமாகவும் தொண்டை சம்பந்தமாகவும் நாக்கு சம்பந்தமாக அலர்ஜிகள் ஏற்பட வாய்ப்பு. தொண்டை புண்ணு, வா புண்ணு, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு. பார்த்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுல கவனம். புரியுதா? பேச்சுல கவனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல கவனமா இருந்துக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, குடும்பத்துல நம்ம நல்லது சொல்ற போவோம், சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு, கெடும்பா போய் முடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்தபடியா பார்த்தோம்னா சனியோட பவர் எங்க சார் இருக்குது? அஞ்சுல உழுது சார். அஞ்சுல என்ன சார்? காதல் சாணம், மனது சாணம் சார். ஏன்னா இதை குரு பார்த்துருவார். குரு பேச்சுக்கு பிறகு குரு பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும், மே லாஸ்ட் இருக்குன்னா அப்படின்னா மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் கவனமா இருந்துக்கும். மார்ச்ல ஜூன் வரைக்கும் உங்க மனசை, உங்க மனநிலையை கண்ட்ரோலா வச்சு. ஏன்னா குழப்பங்கள் நிறைய இருக்கும். குழப்பி விட்டுருவாரு. குழப்பத்திலேயே வச்சிருப்பாரு. இனம் புரியாத கவலை, இனம் புரியாத குழப்பங்கள், இனம் புரியாத சந்தேகங்கள் ஏற்படும். அப்போ இந்த மார்ச் மாதத்திலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கண்ட்ரோலா இருந்து, அதுக்கு பிறகு ஏன்னா சப்போர்ட் குரு வந்துடுறாரு. குரு பார்க்க கோடிப்பா விமர்சனம், குரு பார்த்துல கோடிப்பா. அப்போ சனியால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஏன்னா குரு தான் வீடு தானே பார்த்தாரு இல்லையா? இது ஒரு பக்கம். சரி சார், இப்போ சனி குரு வச்சு ராகு கேதுக்கு என்ன சார் பண்ணும்? 2.5 ஆண்டுகள் இதுவும் ரோல் பண்றது இல்லையா? அப்போ இந்த ரோலிங் எடுத்து பார்க்கும்போது ராகு 7க்கு வர, கணவனா இருந்த மனைவி, மனைவியா இருந்த கணவன், இதுல உங்களுக்குள்ள அந்நூன்யத்தை நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா கண்கட்டி வித்தையா இருக்கும். ஏன்னா ராகுவை அவருக்கு நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. அவரு எங்க உங்க எப்படி இருக்காரு, அது ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் ராகுக்கு அமரும் போது என்னன்னா வாக்குவாதங்கள் வேண்டாம். ஃபர்ஸ்ட் வெளிநபர் குறுக்கீடுகள் வேண்டாம். புதிய விஷயத்த அது செஞ்சே அடம் பிடிக்க வேண்டாம். ஏதோ ஒரு புதிய விஷயத்தால சண்டை போட வேண்டாம். புதிய நண்பர்கள் சேருவாங்க. இந்த புதிய நண்பர்கள் சேரும் போது சனி 8ல இருக்கும்போது புதிய நண்பர்களிடம் ஒரு கவனமாக இருந்துக்கோங்க. புதிய தொழில் அமைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் நீங்க இறங்க போறீங்கன்னா அந்த புதிய தொழில கவனமா இருந்துக்கணும். இந்த வேலை செஞ்சா என்ன நடக்கும், நல்லா வியூகம் போட்டு திட்டம் போட்டு செயல்பட. இல்லைன்னா இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுவார். புரியுதா? கும்பத்துல ராகு இருக்காரு, சனியோட வீட்டுல ராகு. புரியுதா? அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமா, எதுல கவனமா இருக்கணும்? கணவன் மனைவி உறவுல கவனமா இருக்கணும், நண்பர்களுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கூட்டுத்தொழில் சுயதொழில் பண்ண போறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனா கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி சீட்டு போனதை சேர்றேன், நான் பணம் வாங்கி கொடுக்குறேன், இடம் வாங்கி கொடுக்கணும், யாரும் நம்பி வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா இங்க ராகு 7ல இருக்க. அப்ப 7ல ராகு இருக்கும்போது உங்களுக்கு இங்க ஜென்மத்துல கேது. பாடத்தை புகட்டுவாங்க. பாடம் ஒண்ணு செஞ்சு அதனால நான் புத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், செஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதனால நான் கத்துக்கிட்டேன், அந்த பாடத்தை நமக்கு போட்டிடுவாங்க. அப்போ கவனமா இருந்துக்குவாங்க. அப்போ கேது உட்காரும் போது சிலருக்கு ஜென்மத்துல கேது தலையில வலி ஏற்படலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா தனிமையை விரும்பலாம், தனிமை விரும்புற சூழ்நிலையை அமையலாம். தனியா இருந்தா எனக்கு போதுன்னு மனநிலை ஏற்படலாம். அப்போ தனிமையெல்லாம் போக்க நம்ம என்ன பண்ணணும்னா நண்பர்களோட ஜாலியா சேர்ந்து சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கும் போதும் வில்லன் சனி பகவான் 2ஆம் இடத்தை பாக்குறார். கவனமா இருக்கணும். ராகு 7ஆம் இடத்துக்கு வந்தது கவனமா இருக்கணும். கூடா நட்பு கேடுல முடியும். அப்போ இதெல்லாம் நீங்க கவனமா நீங்க இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி நினைச்சு நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டா? இதுல சார் 8 சனி ஆயுள் கண்டம், ஆயுள் கண்டம் வராது. ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல உட்காரும் போது ஆயுள் கண்டம் யாருக்கும் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல உட்காரும் போது தீய பலன்கள் கம்மியாகத்தான் இருக்கும். புரியுதா? கும்பராசி கும்பலகணத்துக்கு போட்டு அடிச்சிருப்பாங்க, 7 போட்டு அடிச்சிருக்கோம். இப்ப அவங்களுக்கு கூட நல்லதான் நடக்கும். ஏன்னா இவர் உட்கார்றது குருவோட வீடு இல்லையா? ஃபர்ஸ்ட் கும்ப வீடு, அவர் வீடு தான் தான். என் வீடு, நான் பண்றதை நான் சொல்றது நீ கேட்கணும் பாரு. இப்ப இவர் போய் இன்னொருத்திட்டு உட்காரும்போது பலன்கள் மாறுபடும். சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த கேதுக்கு என்ன சார் பரிகாரம் நான் பண்றதுன்னா, கேதுக்கு விநாயகர் தவிர சிறந்த வழிபாடு கிடையாது. சங்கட சதுர்த்தி விரதம் இருங்க, உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சங்கட சதுர்த்தி விரதம் இருக்கும்போது என்ன பண்ண, ராகுவும் சேர்த்து கேட்டுக்கோ. நேரிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சர்ப்பசாந்தி பூஜை பண்ணிக்குவோம். இது பாத்தீங்கன்னா கேதுக்கு. புரியுதா? அஷ்டம சனி என்னென்ன சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா மாணவரா இருக்கேன் சார், நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், என்ன சார் பண்ணா? மாணவருக்கு கல்வியை தவிர வேற எதுவும் முக்கியம் கிடையாது. இந்த காலகட்டத்துல கல்வியில நம்ம பாத்தீங்கன்னா கவனமா இருக்கும். புரியுதா? நம்ம இது கொஸ்டின் வரணும் படிச்சிருப்போம், வராம போது வாய்ப்பு நிறைய இருக்கு. புரியுதா? எப்பவும் ரெடியா இருந்துக்கோங்க. படிப்புல கவனமா இருங்க. சிலருக்கு மறந்து போற வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற நேரத்துல பார்த்தா உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற நேரத்துல பார்த்தா தொண்டை கட்டிக்கிறது, சளி வைக்கிறது,
வாயில புண்ணாகிறது, இது மாதிரி அமைப்புல இருப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உடல்ல கவனமா இருந்துக்கும். உங்களுக்கு படிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால படிப்புல எப்பவுமே பி ரெடி. இது மாணவர்களுக்கு. இல்லத்தரசியலுக்கு எப்படி சார் இருக்கணும்? இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அமைப்புல செல்வங்கள் சேர்ற அமைப்பை நான் பார்க்க போறேன். செல்வங்கள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய சேமிப்புகள் உயரும். கணவன் மனைவி அந்நூன்யம் நன்றாக இருக்கும். ஆனால் ராகு கேது பேச்சுக்கு பிறகு 3ஆம் நபர் உங்கள் கணவரையோ உங்கள் மகன் யார் எது சொல்ல நம்ப வேணும். உங்களுக்கு தெரியும் உங்கள் கணவர் எப்படி, உங்க மாமியார் எப்படி, யார் என்ன சொன்னாலும் நீ நம்ப வேண்டாம். 3ஆம் நபர் குறுக்கீடுகள் உங்களோட கணவனை உறவுக்குள்ள வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி, அடுத்தபடியா சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி சார் இருக்கு? சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா 8ல சனியை வச்சுக்கிட்டு 7ல ராகு வச்சுக்கிட்டு நம்ம ஜென்மத்துல கேது வச்சு நீங்க பண்றதுங்கிறது அந்த அளவு உசிதமா நான் பார்க்கப்படலாம். என்ன பண்றோமோ அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய லெவல்ல முதலீடு பண்றேன், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். புரியுதா? என்ன பண்றது பண்ணிக்கிட்டே. இந்த சனி பேச்சு காலத்துல சனியோட கெடுதல் எப்படி குறைக்கணும்? சனி இருக்கிறது ஜலராசின்னு சொல்லக்கூடிய மீன வீட்டுல சனி இருக்காரு. அப்போ நம்ம என்ன முக்கியமா இருக்கணும்? இந்த 8 சனி வண்டிவான விபத்தோடு சேர்ந்து என்ன பண்ண போறாரு? நீர் சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்படுத்த போறாரு. தண்ணியில கவனமா இருங்க. சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆறு ஈரங்களாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குவாங்க. நம்ம இந்த காலத்துல போய் நம்ம ஸ்விம்மிங் பண்றது, மேலே இருந்து கீழே குதிக்கிறது, இதுமான விஷயங்கள்லாம் மாணவர்கள் சரி சிறு வயதுகளை யாருக்கும் சரி உசிதம் கிடையாது. நீர்நிலை கவனமா இருந்துக்குவாங்க, அது என்ன இருந்தாலும் சரி. அடுத்தபடியா இந்த சனி குரு வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுங்க? குரு பகவான் வழிபாடு பண்றதோட, அதாவது படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு படிக்கின்ற பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு பெருமாள் ஆலயத்திற்குரிய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. புரியுதா? இத பண்ணிட்டு சனிக்கிழமை தோறும் அன்னதானங்கள் மேற்கொள்ளும். சனிக்கிழமை தோறும் அன்னதானங்கள், சனிக்கிழமை தோறும் அன்னதானம் பண்ணும் போதும், சனிக்கிழமை அன்னைக்கு வெங்கடேஸ்வர பெருமாளை வழிபாடு பண்ணும் போதும், அவரு கூட இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் போது அட்டம சனியோட கெடு பணம் சுத்தமா குறையும் சார். சரி, அடுத்தபடியா கேதுக்கு சொல்லிட்டேன். இதை நம்ம பண்ணிட்டு நம்ம நம்ம வாழ்க்கை அப்படியே மூவ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த சனி 8ல இருக்காருங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பேச்சுல அட்டம சனியாக இருந்தாலும் உங்களுடைய செல்வ நிலை உயருங்க. வருமான வாய்ப்புகள் உயரும். இருப்பினும் லக்னத்து மேல கேது, அவப்பெயருக்கள் அவப்பலிகள் செய்யா பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்குவாங்க. இந்த பெருமாள் வழிபாடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடவே விநாயகர் வழிபாடும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துங்க. அப்போதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சியாயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரஜித அமர்ந்திருக்காரா, இல்ல பாயுஜித இணைஞ்சிருக்காரா, இல்ல கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் அந்த பலன்கள் கண்டக்ஷன் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சார சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்தை வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா
பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.